நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன மீனாட்சி, எப்படி இருக்க? நீ எங்க இங்க? உன்னை பார்க்கத்தான். என்ன பார்க்கவா? என்ன பண்றது, நீ தான் என்ன மறந்துட்ட. வேலையை விட்டதுக்கு அப்புறம் உன்னை பார்க்கவே முடியல. இன்னைக்கு எதிர்ச்சியா திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்ட்ல உன்னை பார்த்தேன். நான் கூப்பிட திரும்பி பார்க்காம பஸ் ஏறிட்டேன். அதான் அந்த பஸ்ஸை ஃபாலோ பண்ணி பின்னாடியே வந்தேன். திருநெல்வேலில இருந்து இங்க வரைக்கும் பஸ் பின்னாலேயே வந்த? வேற என்ன பண்றது, கூப்பிட பார்க்காம போனா என்ன அர்த்தம்? நிஜமா நான் கவனிக்கல சோமு. நீ என்ன வேணும்னு அவாய்ட் பண்ற மீனாட்சி. நான் எதுக்கு உன்னை வேணும்னு அவாய்ட் பண்ணணும்? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்ன விஷயம் சொல்லு. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லு. வீட்டுக்கு தானே போற? ஆமா. வண்டியில உட்காரு, வீட்டுல விட்டுறேன், பேசிட்டே போலாம். வேணாம், நீ போ. சரி, வீட்டுக்கு வேணாம், தெருமுனையில் விடுறேன் வா. வேணான்னு சொன்னா புரிஞ்சுக்க சோமு. என்ன மீனாட்சி, எத்தனை நாள் என் வண்டியில வந்திருக்க, இன்னைக்கு நம்ம அவ்வளவு யோசிக்கிற? சோமு, நமக்குள்ள எல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்ப எதுக்கு அதை பத்தி பேசுற? நீ மட்டும் முடிஞ்சு போன விஷயத்தை திரும்ப ஆரம்பிப்ப, நான் ஆரம்பிக்க கூடாதா? என்ன உளர்ற? உன்னை அசிங்கப்படுத்திட்டு போன அந்த மெட்ராஸ்காரனை திரும்பியும் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவெடுத்திருக்கியாம? யார் சொன்னது? யாரோ சொன்னாங்க, உண்மையா இல்லையா? என்ன மீனாட்சி இதெல்லாம்? 1.5 வருஷமா உன்னோட சந்தோஷமே முக்கியம்னு வாழ்ந்துகிட்டு இருந்த என்ன சரியா வராதுன்னு கழட்டி விட்டுட்ட. திரும்பவும் ஒரு வாய்ப்பு கொடு, என்ன மாத்திக்கிறேன்னு கெஞ்சினப்ப கூட என்ன ஏத்துக்கல, உன் முடிவை நீ மாத்திக்கல. ஆனா அந்த மெட்ராஸ்கார உன்னையும் உன் குடும்பத்தையும் அவ்வளவு தூரம் அவமானப்படுத்திட்டு போனா, நீ என்னடானா அவனையே மன்னிச்சு ஏத்துக்கிட்டு அவனையே கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவு எடுத்திருக்க. இது உனக்கே நியாயமா இருக்கா? சோமு, இதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாது. நம்ம விஷயம் வேற, இது வேற. இத பத்தி நம்ம இனிமே பேசுறதுக்கு எதுவுமே இல்ல. ஊர்ல யாராவது நம்மள சேர்ந்து பார்த்தா நல்லா இருக்காது. அண்ணன் பார்த்தா தேவையில்லாம ஏதாவது பிரச்சனை ஆயிட போகுது. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், முதல்ல எனக்கு பதில் சொல்லிட்டு போ. என்ன பதில் சொல்லணும்? உன் மேல உயிரா இருந்த என்ன வேணாம்னு சொன்ன நீ உன்னை அவமானப்படுத்தணும்னு கட்டிக்கிறேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? அப்படி என்ன என்கிட்ட இல்லாதது அவங்கிட்ட இருக்கு? இது பாரு சோமு, அசிங்கமா பேசாத. இது கம்பேர் பண்ற விஷயம் இல்ல. இத பத்தி நான் உன்கிட்ட பேசவும் விரும்பல. நான் ஏன் உன்னை விட்டு பிரிஞ்சேங்கிற காரணத்தை நான் ஏற்கனவே உன்கிட்ட சொல்லிட்டேன். இதுக்கு மேல நான் இத பத்தி பேச விரும்பல, அவ்வளவுதான். நான் இன்னைக்கு பேசியே தீரணும். ஒவ்வொருத்தரும் கேட்கிற கேள்விக்கு என்னால பதில் சொல்ல முடியல. உனக்கு என்ன அழகு இல்லையா, அறிவு இல்லையா, வசதி இல்லையான்னு, ஏன்டா மீனாட்சி உன்னை வேணான்னு சொன்னான்னு ஒவ்வொரு பையனும் கேட்கிறானுங்க. அவளுக்கு எனக்கு ஒத்து வரலன்னு சொன்னா சிரிக்கிறானுங்க. மீனாட்சி, எப்பயாவது உன்கிட்ட கோவப்பட்டிருக்கனா? என்ன வேணான்னு சொல்லிட்டு இப்படி ஒருத்தனை போய் எப்படி மீனாட்சி? சோமு, சில விஷயங்களை விளக்க முடியாது, அது அப்படிதான். எனக்கு நேரமாவது, நான் கிளம்புறேன். நில்லு மீனாட்சி, நில்லு மீனாட்சி, நில்லுன்னு சொல்றேன்ல. என்ன குடிச்சிருக்கியா? ஆமா, அதுக்கு என்ன இப்ப? உன்னை பிடிக்கலன்னு சொன்னனே தவிர உன் மேல நிறைய மரியாதை வச்சிருக்கேன். தயவு செஞ்சு அதை கெடுத்துக்காத, ப்ளீஸ் போயிடு. முடியாது மீனாட்சி, எனக்கு ஒரு பதில் சொல்ற வரைக்கும் நான் போக மாட்டேன். என்ன சொல்லணும்? என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லு. தப்பு பண்ற சோமு. இங்க பாரு, உன்கிட்ட அன்பா மரியாதையா பேசிட்டு இருக்கிறதுனால என்ன ஒண்ணுக்கு ஆகாதவன்னு நினைச்சிட்டு இருக்கியா? எனக்கும் கோபம் வரும் மீனாட்சி. எனக்கு இன்னொரு முகம் இருக்கு. அதான் இப்ப என்னன்னு தெரிஞ்சு போச்சே. இத்தனை நாள் நீ போட்டது வேஷம்னு. ஆமாண்டி, வேஷம்தான். என்ன பண்ணுவ? வாடி பொடினா மரியாதை கெட்டுடும். அப்படி தாண்டி சொல்லுவேன். என்ன தவிர நீ வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க கூடாது. அது நடக்கவும் நடக்காது. என்ன மிரட்டியா? ஆமா, மிரட்டுறேன். என்னடி பண்ணுவ? பாக்குறேன்டி. அந்த மெட்ராஸ்கார உன் கழுத்துல எப்படி தாலி கட்டான்னு நானும் பாக்குறேன். எழுதி வச்சுக்கோ, இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது.